என் நெஞ்சில் கடப்பாறையை கொண்டு இறக்குனா கூட நாம் தமிழருக்கு இயக்கத்தில் மட்டும்தான் இருப்பேனே தவிர வேற எந்த ஒரு சில்லி இயக்கத்துக்கும் போக மாட்டேங்கிறத இன்னைக்கு ஆணித்தனமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் தமிழர் மொத்த மனுஷன் ஒரு சீட்டு கூட அடிக்கல. இந்த உலகம் என்ன, இந்த தமிழ்நாடு எந்த ஏக்கத்தில் போய் நிற்குது? மக்களுங்களா இது மனுஷன் தானே, எல்லாருக்கும் மனுஷன் தானே, எல்லாம் தாய் வயிற்று தானே பிறந்தா. இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியாக இருந்த ஒரு உலகத்தை மாற்றின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமாக கொடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில் இவரை விட்டா நமக்கு சத்தியமாக சொல்கிறேன் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூலம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு பணத்தை நோய்க்கு ஓடுது, கவர்ச்சி நோய்க்கு ஓடுது. இங்கே கவர்ச்சிக்கு இந்த பணத்துக்கு இடமே இல்லையா? உன் இடத்துக்கோசரம் ஒருத்தன் போராடுறாயா, அவன் தான் என் மனுஷன், அவன் தான் தமிழன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் செத்தா கூட எங்கள் அண்ணன் சீமாங்கிட்ட என் பணத்தை கொடுத்தானுங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கையெழுத்து போட சொல்கிறேன். நான் சென்னை மயிலாப்பூரில் தான் இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மக்களுக்கு எல்லாம் படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் முட்டாள தான் ஏங்குறான். விஜய் வந்து என்ன பண்ணாரு எனக்கு தெரியல. என்ன பேசினாரு? மக்கள் பிரச்சனை இதுக்கு முன்னாடி எங்கே பேசியிருக்காரு? எதுக்கு வந்து நின்று இருக்காரு? கல்லுக்கு இருக்க தடையை நீக்குங்க. அதை நீக்கினீங்கன்னா எவன் ஒயின் ஷாப்பு போகிறான், எவன் கல்லு கடைக்கு போகிறான், ஆரோக்கியத்தை தேடி தான் நான் போவேன். தீவிர விஜய் ரசிகர் தான், தீவிர விஜய் ரசிகர். விஜய்க்காக உங்கள் ஊரில் இந்த ஒரு சின்ன சண்டை, அவர் பிறந்தநாளைக்கு கேக் வெட்டுறதோ, பசங்களோட சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணுறதோ நான் தீவிரமாக பண்ண வந்தேன் நானும். ஆனால் இப்போ ஏன்னா இந்த சீமானண்ண பேச்சு பின்னாடி வந்து ஏன்னிக்கிறேன்னா அவரோட அரசியல் புரிதல். ஏன்னு ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டான்றாங்க. ஒயின் ஷாப் ஒழிஞ்சதுங்களா? 10 ரூபா பாட்டில் அதோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. விட எங்கள் வீட்டுக்காரனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இதுதான் உங்கள் சமூகமா? இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எங்கள் தலைமுறைக்காக தான் எங்கள் பெரியப்பா வந்து போடுறாரு. கடைசி வரைக்கும் என் பெரியப்பாக்காக நிற்பேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. மக்கள், என்னோட அப்பா அம்மா பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் 60 ஆண்டு காலம் பண்ண தப்பை சரி பண்ண தான் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் நடுத்தருக்கு வந்தோம். நாங்கள் சரி பண்ண முடியும், நாங்கள் நம்பிக்கை வந்தோம். உங்கள் பிள்ளையை நீங்கள் நம்பாமல் இன்னும் எங்களை நடுத்தரில் போட்டு வச்சிட்டீங்க. ஆனால் எங்களோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் எங்களை நடுத்தரில் போட்ட மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைய நடுத்தரில் போடணும் ஒரே எண்ணத்துக்கு தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நீ இலவசத்தை நம்பி 6 சிலிண்டரு, 2500 பணம், தங்க மாமன், தாலி திட்டம் எல்லாத்துக்கும் நீ போய்கிட்டு இருக்கான். ஆனால் உன் புள்ள வேலையெல்லாம் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கான், தெரியுமா? இந்த சாதாரண ஒரு விஜய் அவர் வந்து ஏதோ ஒரு படம் நடிக்கிறார். அந்த நடிக்கிறதுனுடைய மோகத்தில் வந்து இந்த சமூகம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப்பு, இந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு இந்த மக்கள் ஓட்டு போடுது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் ஓட்டு போடுங்க. அழியிறது நாங்கள் இல்லை, நீங்கள் தான். இப்போ ஸ்டாலின் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை எடப்பாடி ஆகட்டும், யார் வேணாலும் நீங்கள் வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஸ்டாலின் தோக்கடிக்கணும்னு நினச்சிக்கிங்க. அதை பற்றி இல்லை. தோற்றது யார்? ஸ்டாலினா? ஸ்டாலினுக்கு ஒன்றுமே இல்லையா? நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு வந்து சாப்பாடு இல்லையா? அங்கே விசிகா காட்டு ஒன்று, இங்கே இருந்து ஒன்று, அங்கே இருந்து ஒன்றுன்னு 10 சீட்டுக்கு இவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. அண்ணன் என்ன சொன்னார்? நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன், நிரந்தரமாக நிற்பேன்னாரு. இன்ன வரையும் நிற்கிறாரு, இனிமேல் நிற்பார். திரைக்க வச்சு தான் வேறு எப்படி அது வந்து என்ன தாவாக்கால் வேட்பாளர்லாம் ஒரு சரியான வேட்பாளர் ஒருத்தரும் கிடையாது. உங்களுக்கு பேர் சொன்னாலும் யாருன்னு தெரியாது. அது வேட்பாளர் சேர்த்து ஜெயிச்சுக்காங்க. காரணம் திரைக்க வச்சு தான். விஜய்க்காகவும் இந்த ஓட்டு தான். அது சீமானுக்காக வரல, சீமானோட கொள்கைக்காக வந்திருக்கேன் அந்த கட்சிக்கு. அதனால் இன்னி வரைக்கும் மாறல. இதுக்கப்புறம் உயிருக்கு வரைக்கும் மாற மாட்டேன். இத்தனை வருஷமா 15 வருஷமா போராடி அவர் வேறு ரத்தத்தை சிந்தினுக்கிறார் ஒரு மனுஷன். ஒத்த மனுஷன் ஒரு சீட்டு கூட அடிக்கல. இந்த உலகம் என்ன, இந்த தமிழ்நாடு எந்த ஏக்கத்தில் போய் நிற்குது? மக்களுங்களா இது மனுஷன் தானே, எல்லாருக்கும் மனுஷன் தானே, எல்லாம் தாய் வயிற்று தானே பிறந்தா. இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியாக இருந்த ஒரு உலகத்தை மாற்றின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமாக கொடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதையா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில் இவரை விட்டா நமக்கு சத்தியமாக சொல்கிறேன் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூலம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு பணத்தை நோய்க்கு ஓடுது, கவர்ச்சி நோய்க்கு ஓடுது. இங்கே கவர்ச்சிக்கு இந்த பணத்துக்கு இடமே இல்லையா? உன் இடத்துக்கோசரம் ஒருத்தன் போராடுறாயா, அவன் தான் என் மனுஷன், அவன் தான் தமிழன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் செத்தா கூட எங்கள் அண்ணன் சீமாங்கிட்ட என் பணத்தை கொடுத்தானுங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கையெழுத்து போட சொல்கிறேன். நான் சென்னை மயிலாப்பூரில் தான் இருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மக்களுக்கு எல்லாம் படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் முட்டாள தான் ஏங்குறான். எவன் நல்லவனாங்கிறான் ஒருத்தனை சொல்லி பார்க்கலாம். இந்த தமிழுக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் போராடுற ஒரே மனுஷன். இந்த மனுஷனை விட்டா நமக்கு எங்கே போவோம்? நம்ம எப்படி போய் நிற்போம்? மறுபடியும் கூவாத்தில் தான் குப்பை கொட்டின்னு இருப்போம். நம்ம மறுபடியும் கூவாத்தில் தான் கோபுரத்தில் உட்கார வைக்கணும் ஒரு மனுஷன் கத்துறாப்புல. காரணம்
நமக்கோசரம், நம்ம பிள்ளைங்களுக்கோசரம், நம்ம பேரனுக்கோசரம், நம்ம அப்பா அம்மாலாம் விட்டு போயிட்டாங்கய்யா, விட்டு போயிட்டாங்க. இப்போ யாருக்கிறது நமக்கு? யாருமே கிடையாது. ஒத்த மனுஷன் எங்கள் அண்ணன் சீமானை தவிர வேறு எவனுமே இல்லை. வந்தா வாங்க, வரலாம் போங்கய்யா. சக், இந்த உலகத்துக்கு எதுவுமே சொல்லி கொடுக்குறது புரியல இல்லையா? புரிஞ்சுக்கின்னு திருப்பி போயிட்டு மறுபடியும் புறங்காயில் தான் ஏத்தல்றாரு. மனசு கஷ்டமா வலிக்குதியா. நான் தமிழன். இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா, எல்லாம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாம் படுதோல்வி அழிஞ்சிட்டோம், ஒரு சீட்டு கூட வாங்கலை, ஒரு சீட்டு கூட எல்லாம் ஒரு நடிகர் வந்துட்டா உடனே எல்லாம் வந்து நடிகர் வந்துட்டாரு, எல்லாம் பண்ணுவார். அந்த ஒரு அரசியல் ஒரு புரிதலே இல்லை யாருக்குமே. நான் இத்தனைக்கு தீவிர விஜய் ரசிகர் தான். தீவிர விஜய் ரசிகர். விஜய்க்காக உங்கள் ஊரில் இந்த ஒரு சின்ன சண்டை, அவர் பிறந்தநாளைக்கு கேக் வெட்டுறதோ, பசங்களோட சேர்ந்து அந்த செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் தீவிரமாக பண்ண வந்தேன் நானும். ஆனால் இப்போ ஏன்னா இந்த இவர் சீமானண்ணன் பேச்சு பின்னாடி வந்து ஏன்னிக்கிறேன்னா, அவரோட அரசியல் புரிதல். நம்ம இனத்தை கொன்று குவிச்சிருக்கானோ, அதுக்கு யார் துரோகம் பண்ணால் அவனை இப்போ எப்படி இருக்கானோ, இப்போ யார் கூட இருக்கானோன்னு நம்ம மக்களுக்கு யாருக்குமே நிறைய பேருக்கு புரியவே இல்லை. இப்போ கூட நம்ம பிரபாகரன் ஐயாவோட ஃபோட்டோ கேட்டால் இவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க நம்ம மக்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளை இன்னுமே நிறைய பேர் நம்மளை வந்து எதுவுமே ஒரு அரசியல் இதுவே வரக்கூடாது, யாரும் எதுவும் தெரிஞ்சக்கூடாதுன்னு அடிமட்டமாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சுட்டு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும்ல. கார்பரேட்காரன் உள்ளே வந்துடுவான், எல்லாம் உள்ளே வந்துடும். இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் யாருமே இங்கே உள்ளூர்காரங்களே எல்லாம் என்ன மாரி இளைஞர்கள் எல்லாம் வெளியூர்லேருந்து வந்து கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான். யாருக்குமே நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடையாது, நிரந்தரமான சம்பளம் கிடையாது. ஆனால் எல்லாமே நம்ம மண் மலைகளை நம்மளோட இயற்கை வளங்களை அழிக்கிற பொருளாக தான் இருக்குது இங்கே இருக்கும் எல்லாமே. நம்ம மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டுது. சும்மா 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றாங்க. நமக்கு ஒரு சிலிண்டர் இன்னும் நிறைய பேருக்கு வரல. எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிலிண்டர் இன்னும் நிறைய பேருக்கு வரல. 6 சிலிண்டர். தங்க விலை ரேட்டு இப்போ என்ன விற்கிதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 கிராம் எவ்வளோ இப்போதைக்கு ரேட்டு? 1 கிராமே 18,000 ரூபா 19,000 ரூபா விற்கிது. இப்போ இருக்கிற நிலைமை வச்சு நம்மளோட தமிழ்நாட்டுக்காரன் வெறும் 3 லட்சம் 3 கோடி தான் இருக்குது நம்மளோட பட்ஜெட்டு. ஆனால் அவர் சொல்கிற கணக்கு படி 20 லட்சம் கோடி வருது. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ உங்களுக்கே தெரியும். விஜய் அவரோட சொத்து மதிப்பு இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆனால் இன்னுமே நிறையா பெண்கள் கற்பழிப்பு, எம்எல்ஏ வந்து குடிபோதையில் ஆடுறது, இது எல்லாமே நடந்து தான் இருக்குது. வெறும் 500 டாஸ்மார்க் மூடுறேன், பொது வெளியில் மூடுறேன்னு சொன்னால் போதுமா? பொது வெளியில் மூடினா எங்கே டாஸ்மார்க்கோ தேடி போக தான் செய்வான். அதுதான் மூணுனா முழுசாக மூடணும், அதுதான் மாற்றம். சும்மா பாதி மூடிட்டு பாதி மூடாமல் இன்னும் நிறைய மக்கள் நம்ம இளைஞர்களே இன்னும் திருந்தவே இல்லை. யார் கேட்டாலும் இல்லை விஜய் வந்துட்டாரு, நான் அவரை ரசிகன். சின்ன பெண்கள் தாங்க இன்னும் நிறைய பேர் அடிமுட்டாளாக இருக்கிறாங்க. நம்ம அக்கா தங்கை எவ்வளோ பேர் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு சில பேருக்கு நான் ரசிகை. ஆனால் அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, என்ன கொள்கை, அவரோட சொன்ன அந்த பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறதே ஒரு திருக்குறள். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இன்னும் யாருக்குமே தெரியல. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னோட கொள்கை என்னன்னு கேட்டால், நான் அண்ணன் பின்னாடி நிற்கிறேன். எனக்கு வந்து என்னென்னா, மழை நல்லா இருக்கணும், மழை நல்லா இருந்தால் மரம் நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்தால் நமக்கு நல்ல காற்று வரும், மழை வரும், நம்ம நல்லா நிம்மதியாக தூய்மையாக வாழலாம். நமக்கு பின்னாடி உள்ள சந்ததிகள் எல்லாமே நல்லா வாழும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அது எதுவுமே புரியல. கார்பரேட்காரெல்லாம் உள்ளே வந்துட்டானா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாமே காசு. குடிக்கிற தண்ணி இப்போலாம் இன்னும் நிறைய கிராமங்கள்லாம் அந்த பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்லாம் குடிக்கிற தண்ணிலாம் அடி பைப்பு பம்ப் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இப்பயுமே அந்த தண்ணி காசுக்கு ஆகிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போய் நிற்போம்? ஒரு தண்ணிக்குன்னா போய் காசு கொடுக்குறதா இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா. நம்ம எங்கே போய் நிற்போம்? இதெல்லாம் மாறணும். அதுக்கு மாறணும்னா அதுக்கு ஏற்ற யார் உண்மையாக இருக்காங்களோ, ஒருத்தவங்க சொன்னால் அது கேலியாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு யாருமே சிந்திக்க மாட்றாங்க, அது எடுத்தும் பார்க்க மாட்றாங்க. அவங்க எப்போ சிந்திச்சு மாறுறாங்களோ அப்போ நம்ம எல்லாமே வெல்லுவோம். பேச்சு எப்பவும் போல் உற்சாகமாக தான். நான் பசங்க எல்லாமே வந்து உற்சாகமாக தான் எப்பவும் போல் இருக்கும். நாம் தமிழ் பிள்ளைகள் என்றைக்கும் உற்சாகமாகவே இருக்குவாங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, அறிவார்ந்த கூட்டம், கொள்கைக்காக, இந்த தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கைக்காக கூடின கூட்டம். கடைசி வரைக்கும் அது மாறவே மாறாது. இப்போ கூட ஓட்டு செஞ்சுருக்கலாம், நிறையா ஆயிருக்கு. அது சினிமா கவர்ச்சி அதை வச்சு பிரிச்சு காசு பணம் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணிருக்காங்க. இருந்தாலும் மக்களை மாற்ற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி திரும்ப காலத்தில் போராடிட்டே தான் இருக்கும். தனித்தே தான். அது நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. திரைக்கவர்ச்சியை நம்புகிறாங்க. அந்த இது இன்னமும் வந்து அந்த அறிவார்ந்த சமூகங்களை மாற்றணும்னு அண்ணா இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ பேர் மாற்றுறாங்க. இருந்தாலும் இன்னமும் சில பேரை மாற்ற முடியலன்றது நம்ம வருத்தம் இருக்குது. இன்னமும் சில பேர் இன்னமும் அந்த திரைக்கவர்ச்சியை அது நோக்கியே போயிட்டுருக்காங்க. அந்த அறிவார்ந்த சமூகத்துக்கு பின்னாடி வரல.
அதுதான் அது மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருப்போம். இன்னும் வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் மாறிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட 8% ஓட்டு இருந்தது, இப்போ சரிஞ்சிருக்கு. ஆனால் அதுலேயும் சரிஞ்சு திரைக்க வச்சு நம்பி போனவங்க தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த கொள்கை ரீதியாக கோட்பாட்டு அளவில் இருக்கிறவங்க என்றைக்கும் மாற்றவே முடியாது. கடைசி வரைக்கும் மாறி ஜெயிக்கும் மாதிரி போராட்டே இருப்பாங்க. நானும் சரி உயிர் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் தமிழ் தேசிய பக்கம் தான் இருப்பேன், மாறவே மாட்டேன். கரெக்டான கொள்கைக்காக நான் வந்திருக்கேன் அந்த கட்சிக்கு. சீமானுக்காக வரல, சீமானோட கொள்கைக்காக வந்திருக்கேன் அந்த கட்சிக்கு. அதனால் இன்னி வரைக்கும் மாறல. இதுக்கப்புறம் உயிர் இருக்க வரைக்கும் மாற மாட்டேன், கடைசி வரைக்கும் மாற மாட்டேன். என்ன மாதிரி எல்லா மக்களும் அந்த புரிஞ்சு வரவங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க, புரியாமல் வரவங்க தான் மாறுவாங்க. திரைக்க வச்சு புரிஞ்சு வரவங்கள்ட்ட நீங்கள் எந்த திரைக்க வச்சு காசு பணம் எது கட்டினாலும் அவங்க மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புரியாமல் வரவங்க தான் எப்படி வேணால் மாறலாம். நானும் இப்போ தலை ரசிக்கிறேன். இப்போ அஜித்தே அரசியலுக்கு வந்தாலும் நான் அரசியல் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். அவர் எடுத்துக்கிற கொள்கையை தான் பார்ப்பேன். நான் தலை ரசிக்கிறேன். அஜித்தே அரசியலுக்கு வந்தாலும் நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா அவர் எதை நோக்கி வர எந்த கொள்கையை முன் வைக்கிறாரு அதை பார்த்து தான் நான் அவருக்கு ஓட்டு போடணும். அவர் ரசிகன்றதுக்காக நம்ம ஓட்டு போடக்கூடாது, அது தப்பு. அதுதான் இப்போ மக்கள் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறும், வெல்லும் வரை போராடுவோம். வெல்லும் வரை வெல்லும், ஒரு நாள் வெல்லும், வெல்லும் வென்றே தீரும், வெல்லும் வரை நாம் தமிழர் இருப்போம், என்றும் என்னைக்கே இருப்போம். மாற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றம்னா தூய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா தீய சக்தி கூட தான் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ எப்படி தூய சக்தியாக மாற முடியும்? தீய சக்தி அது ஒழியணும்னு சொல்லிட்டு இவங்களே போயிட்டு அந்த சீட்டுக்காகவும் அவங்க உட்கார்ற சீட்டுக்காக பக்கத்தில் இருக்கிற தீய சக்தியிலேருந்து வாங்கியாச்சு. இப்போது மாற்றம்னா என்ன மாற்றம்? இவங்க மாற்றம்னு வந்தாங்க, இது இது இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய அறிக்கையில் என்னாச்சு? எல்லாமே மாறிட்டு அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2500 ரூபா கொடுக்குறான்றார். இந்த 2500 இந்த இலவசத்தை குறிச்செல்லாம் நாங்கள் எதுவுமே கவலைப்படலை. மாற்றம் வேணும். இந்த மண்ணுக்காகவே, இந்த மலைக்காக, செடி கொடி இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இதெல்லாம் பாதுகாக்க பண்ணனா அண்ணன் சீமான் அண்ணன் தான் வரும். சீமான் அண்ணன் மட்டும்தான் உண்மையான மாற்றம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே தவிர யாருமே அதை கரெக்டாக செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தாச்சு, எல்லாரும் ஒரே குட்டியில் ஊர்னா மட்டைங்க தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ அண்ணன் சொல்கிறாரு, நான் சீட்டுக்காகவும் போக மாட்டேன், நோட்டுக்காகவும் போக மாட்டேன் அப்படின்னாரு. இன்ன வரையும் அதுக்கு தான் நிற்கிறாரு. 2021 சொன்னார், 26 சொல்கிறாரு, இனிமேல் சொல்லுவார், 29 சொல்லுவார், 31 சொல்லுவார், சொல்லிகிட்டே தான் இருப்பார். இப்போது அண்ணன் என்ன சொல்கிறாரு? யாரை தேடி நான் போக மாட்டேன், உங்களுக்காக நான் நிற்பேன், மானத்தமிழை நான் நிற்பேன் அப்படின்றார். தமிழனுக்காக நிற்கிற ஒரே ஒரு தலைவன் இவர் தான். உண்மை எங்கே இருக்குதுன்றதே மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் படிச்சிருக்கிறாங்க, டிகிரிலாம் நிறைய முடிச்சுக்கிறாங்க, நிறைய படிப்பால் அறிவார்ந்த மக்களில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிதல் இல்லை. புரிதல் எப்போ வரும்னா அவங்க இந்த மக்கள் மாறினா தான். ஆட்சி மாறினா இல்லை, மக்கள் மனசு மாறணும். யாருக்காக நிற்கிறாங்க? நம்மளுக்காக நிற்கிறாங்களா? நம்ம மண்ணுக்காக நிற்கிறாங்களா? நம்ம சந்ததிக்காக நிற்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இயற்கை வளங்களை காப்பாற்றினா தான் அடுத்த ஜென்ரேஷனு நல்லா வளரும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அண்ணன் தண்ணிக்காக பேசுகிறாரு, இயற்கைக்காக பேசுகிறாரு, கனிம வளத்துக்காக பேசுகிறாரு, மலைக்காக பேசுகிறாரு, மண்ணுக்காக பேசுகிறாருன்றது எல்லாரும் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னாங்க. இப்போ எல்லாமே ஓட்டாக மாறிச்சு. எங்கே மாறிச்சுன்னா மாற்றம்னு தேறி போச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது மாற்றம்? அங்கே விசிகா காட்டுந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, அங்கேருந்து ஒன்றுன்னு 10 சீட்டுக்கு இவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ணன் என்ன சொன்னார்? நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன், நிரந்தரமாக நிற்பான்னாரு. இன்னவரே நிற்கிறாரு, இனிமேல் நிற்பார். இன்றைக்கி அரசு போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்கு ஆடவருக்கு அனைவருக்கும் இலவசம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழகத்தை இலவசமாக எந்த அரசு பேருந்தாவது வாங்குறீங்களான்னு இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த நான் கேட்டுக்கிறேன். அதே போல் அரசு பணியாளர்களாக வேலை பார்க்குற அந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா, இலவசமாக வீட்டுக்கு அனுப்புகிறீங்களான்னு எனக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிக்கிற பயணிகள் ஒவ்வொருக்கும் பயணச்சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த பயணச்சீட்டு அச்சடிக்கிறதுக்கான செலவு தொகை என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன். இத்தனையும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணி உருவாக்கி அரசு பேருந்துக்கு எரிபொருள்லாம் நீங்கள் பணம் கொடுக்காம இன்றைக்கி வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் வாக்கு வாங்கி அரசாங்கம் தான் அமைச்சிட்டிங்க.
அதில் பயணிக்கிற மக்களை பூரா இலவசமாக கூட்டிகிட்டு போகிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் இந்த செலவு கணக்குக்கான பணத்தெல்லாம் நீங்கள் எதன் வழியாக மீட்டு உருவாக்கம் பண்ணுவீங்கன்னு எங்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தன்மை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்குங்கிறத இதுலேருந்து தெரிய வருது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி தமிழ் பெரியோர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தமிழ் பெரியோர் வாசகத்தின்படி திண்டுக்கல் மாநகரத்துலேருந்து வந்திருக்கேன்னா என் நெஞ்சில் கடப்பாறையை கொண்டு இறக்குனா கூட நாம் தமிழருக்கு இயக்கத்தில் மட்டும்தான் இருப்பேனே தவிர வேற எந்த ஒரு சில்லி இயக்கத்துக்கும் போக மாட்டேங்கிறத இன்னைக்கு ஆணித்தனமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.